ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் ட்ரேடிங் செஷன் தான் பார்க்க போகிறோம். லைவ் ட்ரேடிங் செஷன் அப்படின்னா ஒன்றும் லைவ் ட்ரேட் பண்ணது இல்லைங்க. லாஸ்ட் வீக்கில் நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன் அப்படின்றத பற்றின ஒரு கிளிம்ஸு. இது ஏன் இந்த 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 வீடியோ போடுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு நான் ப்ராஃபிட் பண்ணனா லாஸ் பண்ணாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணாமல் எப்படி ஒரு ட்ரேடருக்கு ஒரு வீக் போகும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கோங்க. ப்ளஸ் அனாலிசிஸ் ஓட சேர்த்து லைவ் மார்க்கெட்ல நான் எப்படி திங்க் பண்ணேன், அது எப்படி கரெக்டாக போச்சு, அது எப்படி ராங்காக போச்சுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் ரியல் டைமில் உண்மையாக ட்ரேட் பண்ணுறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவை நான் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேர் அனாலிசிஸ் வீடியோன்னு போடுறாங்க, ப்ளஸ் கோர்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களாம் ரியல் டைமில் ட்ரேட் பண்ணுறாங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி பிஎன்எல்ஸ் போட்டாலும் அவங்களோட ட்ரேடுக்கான லாஜிக்கும் அவங்க சொல்லியிருக்காங்களான்னு கூட தெரியாது. ஸோ இது எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணல. ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுது. இன்னொரு நாள் ரெக்கார்ட் பண்ண பட் ரெக்கார்டிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாளோட லைவ் ரெக்கார்டிங் வந்துட்டு நான் லைவ் ட்ரேடாக உங்களுக்கு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதி இருக்க 4 டேஸ்க்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஒரு 2 டேஸ் தான் பொசிஷன்ஸ் இருந்தது. 3 டேஸ்க்கு வந்துட்டு பேக் எண்டில் ரிப்போர்ட்டில் புல் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. ஸோ தட் உங்களுக்கு கிளியராக புரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வீடியோவை ஒரு பாட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் எப்படி அனலிசிஸ் பண்ணேன், நான் பண்ண அனாலிசிஸ் தான் வந்துச்சா, இல்லை வேறு ஏதாவது வந்துச்சா, அதை எப்படி நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் என்கவுண்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அது எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு இன்னும் நிறைய எஜுகேஷனல் பாயிண்ட்ஸ் ஒரு 4-5 உங்களுக்கு ஜிஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் பிஎன்எல்ல ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அதில் வர எஜுகேஷனல் பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே உங்கள் கரியரில் ஃபர்தராக ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு 5th ஆஃப் ஆகஸ்ட், அதாவது மண்டே வந்துட்டு வெரி ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்ததுக்கு அகென்ஸ்டாக கேப் டவுன் ஆச்சு. நான் சொல்லியிருந்தது வந்து அனாலிசிஸில் வந்துட்டு ரேஞ்ச் வந்து ஆகும். இந்த ரேஞ்ச் வந்துட்டு ரேஞ்ச்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிருந்தது. கேப் டவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 51,400ல வச்ச க்ளோசிங்லேருந்து 50,400 நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஆயிருந்தது. நான் எப்பவுமே சொல்கிற லாஜிக் தான், ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் ஒரு டைரக்ஷனாக இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டான ட்ரேட் தான் நான் என்கவுண்டர் பண்ணுவேன். அது வந்து நான் ரூல்ஸாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு குளோபல் சென்டிமெண்ட் வேற மாதிரி இருக்குன்றதெல்லாம் நான் அக்கௌண்ட்லேயே எடுத்துக்க மாட்டேன். நான் நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங்கே பண்ணுறது கிடையாது. எனக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ், அதுக்கப்புறம் செட்டப்ஸ் வச்சுருக்கேன். ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறேன். நான் இந்த குளோபல் நியூஸ் வச்செல்லாம் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ என்னோட ரூல்ஸ் படி ஆல்ரெடி 1000 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் இருக்க மார்க்கெட் அகைன் வந்துட்டு செல்லிங் போகுமா அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை நான் ரூல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பையிங்கான சான்ஸ் பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு பையர் கேனல் வந்தது. அது ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தது. பட் நான் அதை பொருட்படுத்தாமல் ஆஃப்டர் செல்லர் வந்துட்டு நான் ஒரு பையிங் வந்துட்டு இங்கே பஞ்ச் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு 40 பாயிண்ட்ஸ் என்னோட ஃபேவரில் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அகைன்ஸ்ட் ரிவர்ஸ்ட் ஆயிட்டு வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. நான் என்ன ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்ட்ல வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு இன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் மண்டேவோட வீடியோ. ஸோ இதுலேருந்து நான் என்ன எஜுகேஷன் பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனிதிங் இந்த இந்த இதில் நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஐம் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு செல்லிங் எடுத்திருந்தனாலும் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள்ல வந்துட்டு கேப் அப் கேப் டவுன் வந்து 7 டைம்ஸ் வந்து ஆப்போசிட்டா தான் திரும்ப ட்ரேட் ஆகும். அதாவது கேப் அப் ஆயிருக்கு அப்படின்னா ரிவர்ஸா செல்லிங்கா இல்லை ரிட்ரேஸ்மெண்ட் ரேட் தான் வரும். கேப் டவுன் ஆயிருக்கனால திரும்ப டர்ன் அரவுண்ட் தான் ஆகும். ஸோ அந்த 7 டேஸை எய்ம் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஐ டிட் அ குட் ஜாப் நானே நினச்சிக்கிட்டேன். ஸோ அதோட அன்னைக்கான ட்ரேட் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வந்து நம்ம பேக் எண்டில் அதை ஃப்ரஸ்ட்ரேஷனெல்லாம் எடுத்துக்காம அதை அப்படியே விட்டுறணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேட் வந்து கேப் அப் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ கேப் அப் ஆயிருந்தது. ஸோ இந்த அன்னைக்கு நான் என்ன லாஸ் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹450 நான் லாஸ் எடுத்தேன். ஏன் ₹450னா, நான் ஒரு லாட்ல ட்ரேட் பண்றேன். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க 450 என்ட்ட என்னென்ன ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கோ அந்த பொசிஷனோடதுல ஆட் பண்றேன்.
அப்படி இல்லன்றதெல்லாம் அ நெக்ஸ்ட் வீக்ல நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்கிரீன்ஷாட்ஸ் போடுறேன் அப்படின்னா, ஆட் பண்ண ட்ரை பண்றேன். அதேமாரி நெக்ஸ்ட் வீக்ல வந்துட்டு நான் ஒரு லாஸ் மேக்கிங் வீடியோவ லைவா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு என்னோட மைண்ட் செட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு போடலான்னு இருக்கேன். ஸோ தட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே அன்னைக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன க்ளோசிங் பிரைஸ்லேருந்து கேப் அப் ஆயிருந்தது. ஸோ கேப் அப் ஆயிருந்ததுனாவே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி கேப் அப் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே கேப் அப்லேருந்து அப்படியே போகாது. நான் டர்ன் அரவுண்ட் ஆயி க்ளோசிங் பிரைஸ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போகும். ஸோ இந்த இன்சைடட் கிரீன் கேண்டிலுக்கு அப்புறமேட்டு எப்பவுமே நான் ஆப்போசிட் செல்லிங்னா ஆப்போசிட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுவேன். ஸோ இல்ல சம் சார்ட் ஆஃப் பிரைஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆயிருந்தது. ஸோ எய்தர் இந்த ரீடெஸ்ட் ஆப்போசிட் கிரீன் கேண்டிலே எடுத்திருக்கணும். பட் அன்னைக்கு லேட் என்ட்ரியா நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஆரை பிரீச் பண்ணிட்டு கிரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணோனே இந்த ரிட்ரேஸ்மெண்ட்ல ஒரு பையிங் ட்ரேட் எடுத்திருந்தேன். க்ளோசிங் பிரைஸ்லேருந்து ஒரு பையிங் ட்ரேட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இதுல வந்துட்டு நான் 90 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேட்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் கவர் பண்ணியிருந்தேன். இந்த கிரீன் ரிட்ரேஸ்மென்ட் பையிங் ட்ரேட்ல. இந்த செல்லிங் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஆ பண்ணிட்டேன் ஆக்சுவலி. இதுல நான் என்ன எஜுகேஷனல் பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்க மார்க்கெட்க்கு பெர்சனல் காரணத்தினாலயோ, எதுனாலயோ உங்களால வந்துட்டு கரெக்ட்டா அந்த டைம்க்கு வர முடியாது. ஸோ அது என்ன இதுல போயிட்டுருக்குன்னே தெரியாம போயிட்டு உடனே லேப்டாப் ஓப்பன் பண்ண உடனே பை ஆர்டர், செல் ஆர்டர் பஞ்ச் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க உங்களோட டர்ன்க்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களோட டர்ன் வருதோ, அப்ப வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ நான் க்ளோசிங் பிரைஸ ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நான் பை ஆர்டர் வந்துட்டு இது பண்ணியிருந்தேன். பட் இது க்ளோசிங் பிரைஸ பிரீச் பண்ணி தான் இருந்தது. பட் இருந்தாலும் நான் ஒரு ரிட்ரேஸ்மென்ட் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இவ்ளோ பெரிய செல்லிங் ஸ்டேஜ்க்கு அப்புறம் திரும்ப போய் செல்லிங் பண்ணோம் அப்படிங்கிறது, கண்டிப்பா ஒரு பிவோட் கிட்ட போயிட்டு தான் செல்லிங் கன்டின்யூ ஆனாலும் ஆகும். இல்ல அப்படியே சைட்வேஸ்ல க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால ஆப்போசிட் ட்ரேட் எடுக்கிறது தான் வந்துட்டு கரெக்ட்டான விஷயம். ஸோ அதனால நான் ஆப்போசிட் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ இத மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 7த் இதோட லைவ் ரெக்கார்டிங் வீடியோ இருக்கு. ஸோ இத பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அகைன் மார்க்கெட் வந்துட்டு க்ளோசிங் பிரைஸ்லேருந்து கேப் அப் ஆயிருந்தது. இதில பார்த்தீங்கன்னா, ஒயிட் சிபிஆர் வேற. நான் ஆல்ரெடி சொன்ன ஒயிட் சிபிஆர்னா சைட்வேஸ்ல தான் இருக்கும். இதுவும் ப்ராபபிலிட்டி பேஸ்ல சொல்லிக் குடுத்துருந்தேன். 7:3 டைம்ஸ் அப்படின்னு சொன்னேன். 7 டைம்ஸ் வந்துட்டு சைட்வேஸ்ல இருக்கும். 3 டைம்ஸ் ட்ரெண்டிங் ஆகும். அந்த ட்ரெண்டிங்கா இருக்க 3 டைம்ஸ்ல நான் ஸ்டாப் லாஸ் வாங்கிக்க ரெடி. பட் 7 டைம்ஸ்ல வந்துட்டு நான் ப்ராஃபிட் பண்ணணும் சைட்வேஸ்க்கு எய்ம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் பிவட்ட ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் அழகா கேப் அப் ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆர்லேருந்து செல்லிங் வந்தது. பட் நான் அப்ரப்ட்டா போய் ட்ரேட்ல குதிக்க முடியாது. எனக்குன்னு ஒரு டிஃபைன் ஸ்டாப் லாஸ் வேணும். அதுவும் 30 பாயிண்ட்ஸ் தான் வைக்கணும். ஸோ நான் ஒரு இன்சைடட் கிரீன் கேண்டில் வந்தது. ஸோ ஒரு கிரீன் கேண்டிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஆஃப்டர் திஸ் கிரீன் கேண்டில் இந்த ரிட்ரேஸ்மென்ட்ல வந்து இந்த ரெட் கேண்டில்ல வந்து நம்ம ட்ரேட வந்து ஷார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ட்ரேட்ல டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில்ல வந்துட்டு எனக்கு 100 பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் ட்ரேட வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதோட கிளிம்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு 1 மினிட் வீடியோவா போடுறேன் பாருங்க.
வந்துட்டு அந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு லைவ் ட்ரேடிங்கில வந்துட்டு இருக்கும். நீங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு பிளான் பண்ணிக்கணும் மார்க்கெட்ல. அந்த பிளானுக்கு ஏத்த மாரி 60% டேஸ் வரும். ஒரு 40% டேஸ் வராதப்ப நீங்க ட்ரேட் பண்ணாம இருக்கணும். இல்ல அதை மீறி ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஒரு லாஜிக் உங்களுக்குன்னு டிஃபைன்ட் ரூல்ஸ்ல என்ன லாஜிக் வருதோ அத அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. தப்பாயிடுச்சுனா ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்கிக்கோங்க. இட்ஸ் நாட் இது தப்பெல்லாம் கிடையாது ஸ்டாப் லாஸ் வாங்குறது. பட் அதுக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கு. சும்மா கண்ட இடத்துல ட்ரேட் என்ட்ரி குடுத்துட்டு ரீசனே இல்லாம, உங்களுக்கு என்ன லாஜிக்னே இல்லாம நீங்க லாஸ் வாங்குனீங்க அப்டின்னா, அது வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ப்ரொஃபஷனாவே இருக்காது. ஸோ நீங்க அங்க தான் நீங்க கேம்ப்ளரா மாறுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு அன்னைக்கு புரியல அப்டின்னா, ஏதாவது ஒரு லாஜிக் யோசிச்சு, அதுல ஒரே ஒரு ட்ரேட் நான் எடுக்கிறேன். எனக்கு 30 பாயிண்ட்ஸ் லாஸ் அப்டின்னு சொல்லிட்டு எடுங்க. அது தப்பானதுக்கு அப்புறம் ஏன் தப்பாச்சுன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, அது மார்க்கெட் என்ன சொல்ல வருது பிரைஸ்லன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு, அத ஃபீட்பேக்ல எழுதி வச்சு உங்களோட பேட்டர்ன்ஸ இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்ல உங்களோட நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்படிதான் வந்துட்டு நீங்க ட்ரேடர் ஆக முடியுமே தவிர, ஓவர் நைட்ல யாரோட ஒரு மேஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணி ட்ரேடர் ஆக முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் கத்துக்கிறது தப்பில்ல. பட் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்க ஓன் லேர்னிங்கும் அதுலருந்து கர்வ் பண்ணா மட்டும் தான் நம்மளால இப்ப நானே ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வச்சுக்கனா, அந்த பேட்டர்ன்ஸ் அப்படியே வராதுங்க. நம்ம நாலேட்ஜ் எவ்வளோ தூரம் கத்துருக்கோம் மார்க்கெட்ல, அத வச்சு மட்டும் தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் கேண்டில் கேப் அப் ஆயிருந்தது மார்க்கெட்டு. நான் சொல்லியிருந்தேன் நெகட்டிவ் இந்த இடத்துல வந்துட்டு பையிங் ஸ்விங் ஹோல்ட் ஆயிருக்கு. பட் இந்த இடம் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நெகட்டிவ் ஓப்பனிங்ல இருந்தது அப்படின்னா, செல்லிங் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் அனலிசிஸ்ல சொன்னேன். பட் ஸ்டில் எனக்கு பேட்டர்ன் வந்து பையிங் சைட்ல வந்தனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கிரீன் கேண்டலுக்கு அப்புறம் பையிங் வந்துட்டு ஆஃப் பண்ணியிருந்தேன். பட் பையிங் ஹோல்ட் ஆகாம டே ஹைலேருந்து செல்லிங் வந்துட்டு எஸ்பென் பிவோட்ட டச் பண்ணிட்டு நல்ல ஒரு பையிங் போச்சு. பட் என்னோட பேட்டர்னுக்கு இங்கேயே பையிங் இண்டிகேஷன் குடுத்தனால நான் பையிங் எடுத்துட்டேன். பட் அன்னன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. பட் அன்னைக்கும் நான் ₹450 லாஸ் தான் பண்ணியிருந்தேன். நோட் பண்ணிக்கோங்க. என்னோட லாஸ் ₹450. ஆ இப்போ ஆனா அதுக்காக நான் வொரி பண்ணிக்கல. நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் பார்க்கணும்னு நெனச்சேன். பட் பேட்டர்ன் வந்திருக்கு. நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். பட் மார்க்கெட் கேவ் ஸ்டாப் லாஸ். ஸோ இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டேன். ஸோ இது S1 இருந்து பையிங் ட்ரேட் வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரெச் போயிருந்தது. நான் யோசிச்ச அதே பையிங் தான். பட் ஸ்டில் இது S1 இருந்து போயிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அன்னைக்கு அ திரும்ப நான் ரிவெஞ்ச் ட்ரேடோ எதுவுமே எடுக்க கிடையாது. ஒரே ஒரு லாஸ் ₹450 வாங்கினதோட சரி. ஸோ அன்னன்னைக்கு அப்படிதான் ட்ரேட் போச்சு. ஸோ இந்த மாரி எப்பவுமே ரிவெஞ்ச் ட்ரேட்ஸ் வந்து எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் இன்னிக்கான ட்ரேட இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்காக லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அந்த வீடியோ வந்துட்டு எப்படி லூஸ் ஆச்சுன்னே தெரியல கிடைக்கல. ஸோ இன்னைக்கும் கேப் அப் அகைன் ஆயிருந்தது. நான் அதே சொன்னது தான். கேப் அப் ஆச்சுன்னா டர்ன் அரவுண்ட் ட்ரேடிங் தான் எடுப்பேன். ஸோ நான் இந்த அன்னைக்கு டே ஹை பிரேக் ஆன உடனே ரீடெஸ்ட்ல வந்துட்டு என்ட்ரி குடுத்துட்டேன். டே ஹைலேருந்து டே லோ தான் நம்மளோட டார்கெட். கரெக்ட்டா என்னோட டே லோ அப்ப எனக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிடைச்சிருச்சு. சாரி 90 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ட்ரேட்ல எடுத்திருந்தேன். ஸோ இன்னைக்கு ட்ரேட்ல வந்து இவ்வளதான். ஸோ டோட்டல் டேவே மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல தான் இருந்தது. எப்பவுமே ஒண்ணு சொல்றேன். தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆப்ஷன் பையரா இருந்தீங்கன்னா 1:2க்கு எய்ம் பண்ணுங்க. அதே மாரி ஆப்ஷன் செல்லரா இருந்தீங்க அப்படின்னா 1:3க்கு எய்ம் பண்ணலாம் மினிமமா. ஸோ இத தாண்டி ரொம்ப பெரிய டார்கெட்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்க ப்ராஃபிட்ஸ விட்றாதீங்க. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க 1:2 கன்டினியூஸா பையரா இருந்து உங்களோட பேட்டர்ன் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருந்தாவே போதும். அதே மாரி செல்லரா இருக்க பட்சத்துல 1:3யே வந்துட்டு மோர் தென் எனஃப் டூ பி மேக்கிங் அ ப்ராஃபிட்ஸ் அட் த மந்த் எண்ட். ஸோ அதுல நீங்க கன்சிஸ்டன்ட்டா இருங்க. 1% லாஸ் குடுக்குறப்ப இந்த 1% தான் குடுப்பேங்கிறதுல அடமன்ட்டா இருங்க. நீங்க இந்த 2 வந்து 10 ஆக்குறேன், 3 வந்து 10 ஆக்குறேங்கிறதுலயே மைண்ட் செட் இருக்கீங்க. ஜாக்பாட் ட்ரேடுக்கே யோசிக்காதீங்க. மெயினா நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? இந்த 1:2க்கு அப்புறம் இருக்க 2 தான் ஃபோக்கஸ் பண்றோமே தவிர, இந்த 1 விட்டுர்றீங்க. இந்த 1% தான் நீங்க லாஸ் எடுக்கணும். 2% எடுங்க ஆப்ஷன் பையிங் ட்ரேட்ல. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயி வந்து உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சுன்னா, அன்னெசரி லாஸ் ஆயிடும். ஸோ 1:2 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸா? 40 பாயிண்ட்ஸ் டார்கெட். அதே மாரி 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இன் செல்லிங் ட்ரேட்ஸா 60 பாயிண்ட்ஸ் டார்கெட் 90 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஸோ இப்படி நீங்க உங்க கோல செட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா ட்ரேடிங் வரும். ஸோ என்னோட ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்ஸ வந்து நான் லாஸ்ட்ல வந்துட்டு இந்த வீக்ல எதெல்லாம் முடிஞ்சதோ அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஒரு கிளிம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ தட் என்னோட ஆர்டர் புக், என்னோட பொசிஷன்ஸ் இனிமேட்டு வர இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட்டோட கிளிம்ஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த
இந்த ஃபுல் வீக்கோட அனாலிசிஸ் நான் சொல்லும்போது, போஸ்ட் தட் மார்க்கெட்க்கு அப்புறம் நான் எப்படிலாம் ட்ரேட் எடுத்திருக்கேங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாரி என்னோட ட்ரேட போடுறனால யூஸ்ஃபுல்னஸ் வரத விட, நீங்க டெய்லி நான் அனாலிசிஸ் போடுறேன் இல்லைங்களா? அத பார்த்தீங்கன்னா தான் உங்களால கோரிலேட் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸோ இதெல்லாமே உங்களோட ட்ரேடிங் கரியரை இம்ப்ரூவ் பண்ண போறதில்ல. பட் இன்ஸ்டெட் நீங்க என்னோட மார்க்கெட் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது, டெய்லி நான் ஒவ்வொரு எஜுகேஷனல் பாயிண்ட் குடுப்பேன் வீடியோஸ்ல. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஜஸ்ட் சேர்ந்தது தான் வந்துட்டு உங்களோட ட்ரேடிங் கரியரை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா ஒரு ட்ரேட் பிளான் இல்லாம நீங்க ட்ரேடிங்குள்ள போறீங்கன்னா, அது கேம்லிங்க்கு ஈக்குவல். ஸோ ட்ரை டூ சீ மார்க்கெட் அனாலிசிஸ். அதுலேருந்து வர இத வந்து உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலோட கோரிலேட் பண்ணிக்கோங்க. தட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இதுதான் நான் மெயினா சொல்லணும்னு இருந்தது. ஸோ நம்மளோட அனாலிசிஸ் வீடியோ பார்க்கணும்னா, மறக்காம ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவாரி ட்ரேடர்ஸ. மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. தென் பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி ஈவினிங் வந்து 5 to 6க்குள்ள நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ அத எடுத்து நீங்க உங்க சார்ட்ஸோட அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணி வைக்கும்போது, த வெரி நெக்ஸ்ட் டே ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ போஸ்ட் ட்ரேடிங்கும் வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் எப்படி போகுது அப்படின்றத. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சைக்காலஜி, என்னோட ரியல் டைம் ட்ரேடிங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நியர் ஃபியூச்சர்ல ஏதாவது லாஸ் மேக்கிங் ட்ரேட்ஸ் அந்த மாரி இருக்கிறதையும் நான் லைவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ தட் சைக்காலஜி வந்து உங்களுக்கு பேஸ் லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.